வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் நடக்கிற சில நடவடிக்கைகளை பார்க்கல பயமாக இருக்கிறது. இங்க ஒரு போதை வஸ்து கலாச்சாரம் ஒன்று பல்கி பெருகி போயிருக்கிறது. போதையை பாவிச்சா என்னென்ன நடக்கும் என்று தெரியாது. ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயின், இப்படியான போதைப் பொருட்கள், கஞ்சா, இவர்கள் எல்லாம் பல இடங்களிலே நிறைய பரவி இருக்குது. அதுவும் ஒரு காரணம், இந்த குற்றச் செயல்களுக்கு ஒரு காரணம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்திலே ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த இளைஞர்கள் வந்து விட்டார்களோ என்ற மாதிரியும், வாகனங்கள்ல போனால் அவ்வளவும் விபத்துக்குள்ளாகி அடிபட்டு இறக்குறது, அவர்களே இறந்து போறதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்கிறது, ஒரு சிறிய தொகைக்காக ஒரு ஒரு பாவம் பழி வராமலுக்கு சில கொலைகள் எல்லாம் பார்க்கல என்னடா என்ற மாதிரி இருக்கு. இப்படியான நிகழ்வுகள் சோமாலியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும், இங்கால வட அமெரிக்க நாடான பிரேசில் போன்ற நாடுகளிலும் தான் நடக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைய பார்த்தா கண்ணுக்கு ஒண்ணுக்கு எங்கட ஊர்ல நடந்து கொண்டிருக்குது. என்ன நடக்குது, அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்து கதைக்கைகள நல்ல இளைஞர்களாக கதைச்சு கொண்டிருக்கணும். அடுத்த நாளை பார்த்தா ஒவ்வொரு நடவடிக்கைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் விரைவில் படு மோசமாக இருக்கு. அதே போல அரசியல்வாதிகளுக்கு கூட கதைக்க தெரியலாண்டா யோசிச்சு பார்க்க வேண்டியானே. ஒரு படிச்சு கற்றறிந்து ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு பாராளுமன்றத்துக்கு போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி கதைக்க தெரியாமலுக்கு சமீபத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாய் பேய் என்று சொல்லி மக்களை பிரதேசவாதமாக பிரிச்சு காட்டி இப்படி கதைச்சு கொண்டிருக்கிறார். இதுல எல்லாம் ஒரு சுய லாபம் ஒரு கொஞ்சம் தான் கிடைக்கும். இது கூட ஒரு நாளடைவில் மக்களுக்கு எல்லாம் விளங்கிடும். இதுகளை சிந்திக்காமலுக்கு இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறத பார்க்கல எங்க போய் முடியுமோ தெரியவில்லை. அது பற்றிய ஒரு பார்வையை இன்றைய செய்தியில் பார்க்கலாம் என்று நினைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு முடிந்தவரை தெரியப்படுத்தி தொடருங்கள். ஒரு லைக் பண்ணி விடுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை 2026. கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இலங்கை முழுவதும் போதை வஸ்து கலாச்சாரம் பரவி பல்கி பெருகி போயிருக்கிறது. ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி சொன்னாலும் அடுத்த நாளை பார்த்தால் 100 கிலோ கஞ்சா, 100 கிலோ ஹெரோயின், 100 கிலோ ஐஸ் போதை பொருள் பிடிபட்ட மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அப்ப இந்த சமூகத்தில் உள்ள இவர்கள் திருந்தவோ அல்லது ஒரு பயமில்லாத ஒரு தன்மை ஒன்று இருக்குது. ஒரு சட்டம் இருக்குது, இங்கே ஒரு தண்டனை சட்டம் இருக்குது, இதுக்கு நாங்கள் பயப்பட்டு நடக்கணும்னு சொல்லி இல்லை. அப்படி ஒன்றும் இருந்தால் இந்த திரும்ப 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 இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பாவனையில் இருக்காது. இந்த போதைப் பொருட்களும் இந்த குற்றச் செயல்களுக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. முன்னே எல்லாம் யாழ்ப்பாண பகுதி என்று சொன்னால் உழவு ஒரு அமைதியான இடமாக இருந்தது. சட்டத்துக்கு ஒரு நியாயத்துக்கு ஒழுங்குக்கு மதிச்சு நடக்கிற பிள்ளைகளா இருந்தவர்கள். இப்ப என்ன மாதிரி சொன்னா விபத்துக்கள் ஒரு பக்கம் இருக்குது, கொலைகள், வீட்டுக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் உருவாகி கொலைகள்ல முடிகிற மாதிரி இருக்குது. அதே போல மட்டக்களப்பு பகுதியில் படுமோசமாக போய்கொண்டிருக்குது. இப்ப சமீபத்துல மட்டக்களப்பு படுவான்கரை வவுனதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில முருகமூர்த்தி ரணுஜான்னு சொல்லி ஒரு பெண்ணொருவர் தன்னுடைய 6 மாத குழந்தையை ஒரு சுயினம் காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து போட்டு திரும்பி வந்திருக்கிறா. ஒரு கிராமத்திலே அவ இருந்திருக்கிறா போல இருக்கு. திரும்பி வரைகளே அவ தன்னுடைய நகை ஒன்று அடைய வச்சிருந்தவோ அந்த நகையை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறா. ஒரு 32,000 ரூபா பெறுமதியான நகை எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கிறா. தாலி கொடி போட்டு வந்திருக்கிறான்ற மாதிரி இருக்குது. வேற நகைகளும் போட்டு கொண்டு வந்திருக்கிறா. அப்போ ஒரு வயல்வெளியால வரைக்கும் அந்த வயல்வெளியிலிருந்து சில திருடர்கள் அவ தாக்கி அவங்க குழந்தை பிள்ளைய தூக்கி வயலுக்கு எறிஞ்சு போட்டு அவ தூக்கி கிணத்துக்கு போட்டுட்டு அந்த நகைகளை பறிச்சு போட்டு கிணத்துக்கு தூக்கி போட்டுட்டு போயிருக்கணும். இதுல அதிர்ச்சி என்னென்றால் அந்த கிணத்துக்குள்ள விழுந்த பெண் இறக்காமல் தப்புறதுக்கு அந்த கிணத்துக்குள்ள ஏற்கனவே 2-3 பிணங்கள் இறந்து அப்படியே மிதந்து கொண்டிருந்திருக்குது. அந்த பிணங்கள்ல பிடிச்சு கொண்டு அந்த இந்த குறிப்பிட்ட பெண் தப்பி இருக்கிறான்ட்டு அதை பார்க்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியாண்டு சொல்லி. அதுக்குள்ள இருந்திருக்கு அந்த மனுஷன் 2 நாட்கள் அதுக்கு கடந்திருக்கு. அடுத்த நாள் மாடு மேய்க்கிறதுக்கோ அல்லது ஒரு வயல் வேலை செய்யறதுக்கு போனாக்கள் ஏதோ குழந்தை பிள்ளை சத்தம் கேக்குது என்று போட்டு பார்க்கைகளே ஒரு 6 மாத குழந்தை உண்டு வயல்வெளியில கிடந்து கையை காலை ஆட்டி கொண்டு கிடந்திருக்கு. அந்த பிள்ளையை மீட்டெடுத்து இதுக்கு பிறகு அதுல ஒரு ஒரு பாழடைஞ்ச கிணறு ஒன்று இருந்திருக்கு. அதுக்கு எட்டி பார்க்கல அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமையில ஒரு பெண் படுத்திருக்கிறான். பெண் அந்தரப்பட்டு கொண்டு இருக்கிறான். போலீஸுக்காரை வச்சு வேற உதவிகளோடு அந்த பெண்ணை வெளியில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு அவட்ட கேள்வி கேட்டு விவரமாக விசாரிக்கிறதுக்கு மனநிலையில இல்லை. அவனுடைய உடல்நிலை அவ்வளவு மோசமாக தாக்கப்பட்டதுண்டு. அந்த அதிர்ச்சி ஒரு பக்கம், அந்த மனம், அந்த பிணத்துக்கு இருக்கிற அந்த மனம் அப்படியெல்லாம் சேர்ந்து அவசர சிகிச்சை பிரிவிலே இன்றைக்கு
அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படக்கூடியா இருக்குது. இதை பார்க்கல இதெல்லாம் மனுஷர் தானே செய்திருக்கணும். ஒரு நகைக்காக ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தை பிள்ளைய தூக்கி வயலில் இறங்கி போட்டு கொண்டு கிணத்துக்க போட்டு போறாண்டா இவ்வளோ ஒரு கடுமையான மனநிலையா இருக்கணும். ஒரு சாதாரணமான மனிதர்களால இதை செய்ய முடியாது. அப்போ இதுக்கு உந்து சக்தியாக இதை போதை பொருள் இருந்திருக்கணும், அல்லது அவ்வளவு மோசமான ஒரு மனநிலைக்கு ஒரு காட்டுமிராண்டிகளாக இந்த இனம் மாறிவிட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அடுத்த இன்னும் உண்டு, யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வு என்ற இடத்துல யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள சுண்டிக்குழி பகுதி அல்லது அரியால பகுதி என்று சொல்லப்படுது. அந்த பகுதியில் உள்ள ஒரு விரிவுரையாளர், அவருக்கு பேர் தயாளினி திலீபன் என்று சொல்லி, அவ ஒரு இளம் வயசு பெண்ணாக இருக்கிறார். அவளுக்கு ஒரு மகள் இருந்திருக்கிறா. அந்த மகளுக்கும் திருமணமாகி, அவருக்கு 20 வயது மகளுக்கு திருமணமாகி, கணவருக்கு 21 வயசு. பாருங்க இவ்வளவு வயசுகள்னு சொல்லி. இவர்களுக்கு இந்த குடும்ப தகராறு வந்திருக்குது. குடும்ப தகராறின் நிமித்தம் இந்த விரிவுரையாளர் தயாளினியை கடத்தி கொண்டு போய் அவர் அந்த மகளும் மருமகனும் என்னும் சில செய்திகள் சொல்லுவது, மருமகன் தான் இதை செய்தன்னு சொல்லுவது, கடத்தி கொண்டு போய் அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து போட்டு தனங்களப்பண்ட பகுதியில் உள்ள ஒரு ஈச்சம்பத்தைகள் எரிஞ்சு போட்டு போயிட்டோம். இது போலீஸ்கிட்ட கொஞ்சம் இப்ப தொழில்நுட்பங்கள் இருக்கிறபடியால் போலீசார் அவர்களுடைய டெலிபோன் அந்த அந்த குறியீட்டை ரேஸ் பண்ணி பார்த்த இடத்துல இவர்கள் பிறந்தன் பகுதிக்கு போயிருக்கணும் சொல்லியும் அங்கே ஒரு ஏடிஎம்ல காசு எடுத்திருக்கிறது தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு இவர்கள் திருவண்ணாமலை பகுதியில போய் ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் செட்டில் QR கோட்டை பாவித்து பெட்ரோல் அடிச்சிருக்கணும் என்றதை இந்த போலீசாருடைய புலனாய்வுகளில் கண்டுபிடிச்சு இவ்வளவு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கணும். பிறகு பார்த்தால் இவர்கள் திருவண்ணாமலை என்ற இடத்துல ஒரு இடத்துல இங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கி இருந்திருக்கிறதாகவும் போலீசார் கைது செய்து அவர்கள் விசாரித்த இடத்துல இப்படி அந்த தாயார் தயாளினி திலீபன் சாவகச்சேரிக்கு அருகாமையில் உள்ள தனங்களப்பு பகுதியில் ஒரு ஈச்சம்பட்டைகளை கொண்டு போய் பொடியாக இறந்த உடலை போட்டு போயிருக்கணும். இது விசாரணை வளையத்தில் இருக்குது. இதில் என்னென்றால் இதெல்லாம் நடந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், இதில் என்னென்றால் இவ்வளவு மனநிலை, ஒரு தாய், ஒரு மாமியார், ஒரு மருமகன், ஒரு இளம் வயசு, ஒரு 20 வயசு, அப்போ திருமணம் நடந்திருக்கிறா 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கும். அப்போ ஒரு படித்த பிள்ளைகளாக இருக்கும். யாழ்ப்பாணம் இவர்கள் எல்லாம் என்னத்தை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க அச்சமாக இருக்கிறது. நாங்களும் அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் என்றபடியால் எனக்கெல்லாம் சில வீடியோக்களை பார்க்கக்கூட, சில கடுமையான வீடியோக்களை, குழந்தைகளுக்கு அடிக்கிற வீடியோக்கள், வேற மாதிரியான ஒரு இரத்தம் தெரிகிற வீடியோக்கள் என்றால் நான் பார்க்குறேன், நான் ஸ்கிப் பண்ணி போட்டு போயிடுறேன். நான் அப்படி இருக்கிற எங்களுக்கு எல்லாம் இதை கேட்கும் பொழுது இது மது போதை அல்லது போதை வஸ்துக்கள் அல்லது இந்த இப்படியான ஒரு நிலைக்கு அந்த சமூகம் தள்ளப்பட்டு விட்டதா? சோமாலியாவிலும் வேறு சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் இப்படி கடுமையான நடவடிக்கைகள் நடக்கிறது என்று கேள்விப்படக்கூடியதாக இருந்தால், பிரேசில் போன்ற நாடுகளிலும் இருந்தால், இன்றைக்கு பார்த்தால் இலங்கையில இந்த நாடுகள் எல்லாவற்றையும் மிஞ்சுற அளவுக்கு இலங்கையில அதுவும் தமிழ் மக்களினுடைய பகுதியில் நடக்குதுன்றங்களை என்னத்தை சொல்றேன்னு தெரியல. இது இந்த 2 செய்திகளையும் விட இன்னும் ஒன்று, இங்க வழிகாட்டியாக மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கதையை கேட்க, அதுவும் இதே மோசமா, இதே சமூகத்திலேருந்து தானே வந்த ஆக்கள், படித்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக சென்றவர்கள், ஒரு வைத்தியராக இருக்கிற அர்ஜுனா ராமநாதன் சமீபத்தில் ஒரு அவருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று நடந்திருக்குது, கமக்காரர் அமைப்பு நடத்தி இருக்கிறது. அதுகளை பற்றி கேள்வியோ, அதை பற்றி அர்ஜுனா ராமநாதன் விமர்சிக்கிறதுக்கோ அல்லது அவர்களை பற்றி கண்டித்து தன்னுடைய அறிக்கைகளை விடுறதுக்கோ எந்த தவறும் இல்லை. ஆனால் சொற்பிரயோகங்கள், வார்த்தை பிரயோகங்கள், மற்றது பிரதேச ரீதியாக பிரதேசவாதத்தை தூண்டி விடுற மாதிரி, இதெல்லாம் எல்லாரையும் தூண்டி விட முடியாது. அர்ஜுனா ராமநாதனை பற்றி தெரியும், அவர் எப்படி கதைப்பேரான்னு தெரியும். அதனுடைய மக்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு தூண்டப்பட மாட்டார்கள். இதுலையும் அவருக்கு ஆதரவாளர்களாக ஒரு 25-50 பேர் இருக்கணும். அவர்கள் போல ஒரு கொஞ்சம் பேர் நினைக்கலாம் தானே, அவர் சொல்றதும் சரி, அவர் இப்படி கதைக்கிறது சரி, ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரி அவரை முன்னுதாரணமாக வச்சு கொண்டு அந்த சமூகமும் அப்படித்தானே கதைக்க ஒழிக்கிடும். ஒரு மிருகத்தின் பேரை சொல்லி கதைக்கிறது, நீ நான் கதைக்கிறது, மற்றது அடுத்த வீட்டுக்காரனுக்கு பிறந்த மாதிரியான கதை கதைக்கிறது, பிரதேசவாதம் கதைக்கிறது, இப்படி எல்லாம் கதை கேட்கல. அதோட கிளிநொச்சியில உள்ளவர் எல்லாம் அடிமுட்டாள்கள் என்ற மாதிரியும் அங்க இருக்கிறவர்கள் இல்லை 80% கண்டி பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி சொல்றது என்ற வாக்கைகளை இவ்வளவு ஒரு மட்டமாக அந்த மக்களை இடவோடுகிறார் யோசிச்சு பாருங்க. அங்கே இருந்து கொண்டு அந்த மக்களோட வாழ்ந்து கொண்டு அங்கே ஓட்டு வாங்கி கொண்டு அங்கே கிளிநொச்சி மக்கள் இல்லை, அந்த மக்கள் முழுவதும் யாழ்ப்பாண பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் அங்கே குடியிருக்கிறார்கள்.
இங்கே மலையகத்திலிருந்து வந்த மக்களும் நிறைய பேர் இருக்கு, மில்லியன் இல்லை. அவர்கள் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல உத்தியோகங்களாகவும் நல்ல கடை வச்சிருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளாகவும் மாறி இருக்கணும். அதெல்லாம் இப்படித்தானே உழைப்பு, அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் அப்படி இருக்குது. அரசியல் ரீதியாக அவருக்கு போட்டி இருக்க வேண்டாம், அவர்களோட வேற மாதிரி ஒரு பண்பான ரீதியாகவும் கொஞ்சம் கௌரவமாகவும் கண்ணியமாக கதைச்சா தானே பார்க்குற மக்களுக்கும் ஓ அவர் கண்ணியமாகத்தான் கண்டிக்கிறார், கண்ணியமாக சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்பி. ஆனால் அவர்களையும் ஒரு நியாயம் இருக்கு என்று சொல்லி உள்வாங்கிறதுக்கு இருக்கும். இப்படி போய் நீ நான் மடையா பெய்யான்னு சொல்லி ஒரு மாதிரியா கதைச்சு கொண்டு வந்தால் என்ன மாதிரி இருக்கும்? அதை அவர் தான் யோசிக்கணும். அடுத்த நாளைக்கு மரபு தெரிவிக்கிறார், நான் ஏன் அப்படி சொன்னேன், ஏன் இப்படி செய்தேன் என்று அதை சொல்லிக்குள்ள அவர் யோசிக்கிறாருன்றது தெரியுது. அதை முதல்ல யோசிச்சு போட்டு தானே கதைக்கணும் என்றதான் நாங்கள் சொல்றது. அவருக்குள்ள எதிர்ப்பு கிடையாது. ஏனென்று அங்க உள்ள அரசியல்வாதிகள் மற்றவை எல்லாம் சிறந்தவர்கள் என்று சொல்லவரே இல்லை. எல்லாரும் எங்களுக்கு எவர் நல்லவராக இருக்கிறாரோ அவருக்கு பின்னுக்கு வழிபடுறதுதான் மக்களுடைய இயல்பு. அதே நேரத்துல அங்க ஒரு அரசியல்வாதியினுடைய அனுசரணைக்குத்தான் அந்த மக்கள் அந்த கமக்காரர் அமைப்பு பின்னு போனோம்னு ஒரு 1000 பேர் போயிருக்கணும். அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அந்த மக்களை நாங்கள் எங்கட பக்கம் திருப்புறதா கண்ணியமாகவும் கௌரவமாகவும் காட்சி தான் செய்யணும். எது எப்படி இருந்தாலும் இந்த சமூகம் ஏன் இப்படி மாறியது இவ்வளவு விரைவில்? ஒரு 35 வருட போராட்ட காலத்துல இப்படி இல்லாது இந்த சமூகம் திடீரென்று இப்படி மாறியது எப்படி? இதுக்கு பின்னணியில இந்த போதவஸ்து இருக்கோ அல்லது திட்டமிட்டு இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த சமூகத்தை தள்ளி இருக்கோ என்னென்று தெரியல. இதை பற்றிய ஒரு நீண்ட ஆய்வு மக்கள் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கணும் சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியுடன் இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.